ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோட அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வச்சுட்டு ஒரு அருமையான பன்னீர் புர்ஜி தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கல்யாணங்கள்லாம் கேட்ரிங்லலாம் இது போடுவாங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் குடமிளகா, பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா தோசைக்கு வந்து ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை புளிக்குழம்புலாம் வச்சோம்னா அதை தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இது ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோட அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும், அதோடு சேர்த்து குருணை பெருங்காயம், கட்டி பெருங்காயம், தாளிப்பு வடகமும் நம்மக்கிட்ட கிடைக்கிது. இதை வாங்குறதுக்கு வெப்சைட், வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வாங்க அருமையான பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், பன்னீர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல கல் மாதிரியே இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கு இப்படி தான் நம்ம வந்து துருவணும். இப்படி துருவினிங்கன்னா நல்லா நீளமாக வரும். இது ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், முந்திரி பருப்பு ஒரு 6 முந்திரி பருப்பு, 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா உடச்சி கூட வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் நிறைய முந்திரி பருப்பு போட்ட மாதிரி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டு தூள் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி உடச்சிக்கலாம். இந்த மாதிரி கல் வச்சுட்டு நம்ம உடச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணுன்னா பட்டர் கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். இதுலேயே நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்குவோம். மிளகு, முழு மிளகு ஒரு 10 மிளகு போட்டுக்கலாம். பாருங்க, இது பொரியும் போது இதுலேயே வந்து முந்திரி பருப்பையும் போட்டுருங்க. இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே பூண்டு பல் ஒரு 7 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குங்க. இதுலேயே ஒரு 5 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இதோட ஒவ்வொரு கலரும் அப்படியே நமக்கு தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வதங்கும் போது இந்த குடமிளகாயும் இப்படியே போட்டுடலாம். இதிலே ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் ரெட் சில்லி பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், லேசாக 1 நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வைக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் இருக்குல்லையா, இதை எடுத்து இதில் போட்டுடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதையும் போட்டுடலாம். பாருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்.
பாருங்கள் பன்னீர்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு பிரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு வந்து நல்ல பன்னீருக்குள்ளேயும் மசாலாலாம் நல்லா உரைச்சி இஞ்சி பூண்டோட வாசனை எல்லாம் உரைச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எப்பயுமே நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா சில்லி பன்னீர் அந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இந்த பன்னீரில் செய்யறதுனால பன்னீர் வந்து குழஞ்சி போயிடுமோ, ஒன்றோட ஒன்று பிசு பிசுன்னு ஒட்டிக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் இருக்கும். அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. இதே மாதிரி நல்லா துருவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா சுவையாக நல்லா அட்டகாசமாக இருக்கும். நல்லா அருமையாகவும் பாருங்கள். நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் சுவைக்காத சுவையில் நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ஒரு பன்னீர் புர்ஜி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.